அனைவரோடும் இணைந்து இந்த கல்வாரி பணியை ஒப்புக் கொடுப்பதிலே அமலவரி தியாகிகளாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலும் இந்த அமலவரி தியாகிகள் குடும்பத்திற்கு சொந்தமாக இருக்கிற இந்த ஆன்மீகம் மற்றும் உரையாடல் மையத்திலே, இந்த ஆசிரமத்திலே இத்தகைய ஒரு ஒன்று கூடுதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இறைவனுடைய திட்டமாக அன்னை மரியாளுடைய ஒரு பரிந்துரையினால் கிடைக்கப்பெற்ற ஒரு அருளாக வாய்ப்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அமல அன்னை துறவர சபையிலே உறுப்பினர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் இவரின் ஆண்ட இறைவார்த்தைக்காக இந்த திருப்பணி ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் மேரி சரோஜா அவர்களுடைய ஆண்ட இறைவார்த்தைக்காக திருப்பணி ஒப்புக் கொடுக்கிறோம். மார்டின் டிசோசா, Antoni Clement, William Clement, Amala Felix அவருடைய ஆணையை பார்த்தாலும், உமா அண்ணாதுரை, அன்பியா அமலவேரி அவர்களுக்கு இறைவன் செய்த வேண்டுதல்களோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். அன்னை மரியாள் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக இவை அனைத்தையும் சமர்ப்பித்து, நீங்கள் அமலவரி தியாகிகளினுடைய உடன் உழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் பங்குல இருக்கிறவங்க இருந்தாங்க. பட் நம்முடைய கலெக்டரேட் பிளஸ் மஞ்சமேடு, கட்டவாக்கம் இந்த பகுதிகளை சார்ந்தவர்கள் அமலவரி தியாகிகளின் உடன் உழைப்பாளர்களாக இவர்களோடு இணக்கமாக உறுதுணையாக இருந்தவர் தந்தை சுவாமி சின்னப்பன் அடிகளார் அவர்கள். மேலும் பங்கு தந்தையாக இருந்த சிமியன் செபாஸ்டின், மேலும் அங்கு பங்கு தந்தையாக இருந்த புருனோ பிராப்டிஸ் மற்றும் அவரது பங்கு தந்தை. இவர்களுக்காக திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக நேற்று அருட்தந்தை அவர்கள் தனது பிறந்த நாள் விழாவினை கொண்டாடினார்கள். ஒரு சில அமலவரி தியாகிகள் நீங்கள் பங்கெடுத்தீர்கள். இன்று நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவருக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். பாவங்களை நிறைவேற்றி பார்த்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பு வேண்டும். நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செய்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரை ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகளுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
முதல் வாசகம். புனித சின்னப்பர் ரோமேலுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 9 முதல் 16 வசனங்கள். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை கற்றுக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளராமல் வறுமையுற்ற இறை மக்கள் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கே சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரித்தண்டோருக்கு தலைவர். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். சகோதர சகோதரிகளே, அன்பான தோழமை இவையெல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃபாதர் பிரசங்கம் பண்ணல, அதனால தோசிக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ஃபாதர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எழுதிய நூல்ல பார்க்கிறோம். அதிகாரம் 10 இறை வசனம் 15. யாராவது ஒருவர் வாசிங்களா? அதிகாரம் 10. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை யார் அறிந்து கொள்வார்? இந்த நாட்களில் நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம். நம் அனைவருமே ஒரு சோதனையான நெருக்கடியான வேலை இந்த நாட்களில். இந்த கொரோனா அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவை கூட இவ்வாறு உம்முடைய மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாரும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவுடைய போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இயேசு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் தோல்மை அப்பத்தையும் மேற்பளிக்கும் ரசக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண ஊழியக்குரிய தகுந்தவர்கள் என எங்களை தேர்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். திரு அவையை நினைவு கொண்டவரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். இறைவா, நீர் இவ்வுலகிலும் உங்களிடம் அழைத்துக் கொண்டு எங்களுடைய அமலமதி தியாகிகள், அருள் தந்தையர்கள் அமல்ராஜ், சமரப்போர், இமானுவேல் மதியங்கிள்ளை, ரோகுசாமி, சின்னப்பராஜ் என்னும் மடியார்களை சிறப்பாக நினைவு கூர்ந்தவர்களும், இவர்கள் அனைவரும் உமது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்களும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தவர்களும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்னும் சகோதர சகோதரிகளுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் இந்த நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நம்மையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் நாம் வெற்றி காண அவர் நமக்கு தமது அருளை தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கண்களை மூடி கரங்களை விரித்து முழுமையாக விடுதலை பெற்றவர்களாய் நல்ல உடல் சுகத்தோடு இவ்வுலகில் வாழ்வோமா. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்ப வாழ்வில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய மகிமையான இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் மட்டுமே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னவரே, உங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை உற்று நோக்காமல் உன் பிள்ளைகள் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற அன்பையும் உண்மையில் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் உன் பிள்ளைகளாக இவ்வுலகில் வாழ நாங்கள் எடுக்கிற முயற்சிகளையும் நீர் கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் நீர் மட்டுமே கொடுக்க வல்ல உண்மையான நிலையான அமைதியை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த பெருமிதம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்புடையவர், அன்பு செய்கிறவர். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி வேலையிலே நம்மையே பலியாக்கி இருக்கிறார். இந்த அன்பு விருந்தை நமக்கு தருவதற்கு இவர் ஏற்பாடு செய்துள்ள இந்த விருந்திலே பங்கெடுத்து அவருடைய சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறார். திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நமக்கு நிறைவாழ்வளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனிடமிருந்து நாம் இன்றைய நாளில் பெற்றுக்கொண்ட அன்பையும் ஆசிரையும் எல்லோரோடும் பகிர்ந்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேற்று.